பல நேரத்தில் விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்தாலும் அதை உணர முடியல. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் ஏன் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நமக்குள்ளே இந்த கேள்விகள் வரும். நான் வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் இது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொன்னாலும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மையே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனையில் எப்பெல்லாம் குழப்பங்கள், கவலைகள் இல்லை பயம் வருகிறதோ அப்போது நிச்சயமாக நம்ம ஆவியானவருடைய ப்ரெசன்ஸ்குள்ளே இல்லை, அதை ஃபீல் பண்ண முடியலன்னு நம்ம ஒத்துக்கொண்டு உடனே மனம் திரும்பி நம்மளுடைய செய்கைகளை மாற்றி ஒரு புதிய சிருஷ்டியாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் வசனத்துக்குள் பிரவேசிக்கும்பொழுது தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். அந்த சமாதானம் நம்மை பலப்படுத்தி நடத்தும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம வெறுக்கிறோமோ அதையே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் செய்கிறோம் அப்படின்ன பொழுது நம்ம ஆவியானவர்களோட கனெக்டிவிட்டி இல்லைன்றத அர்த்தம். நம்ம மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நம்மை நாமே வசனத்தின்படி பரிசோதித்து கொண்டோமானால் எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம ஆவியானவருடன் கேட்கும் பொழுது அவர் நமக்கு பலப்படுத்தி நமக்கு கவுன்சில் கொடுத்து நம்மளை கைட் பண்ணி அந்த எல்லா வித தடையிலையும் நமக்கு ஜெயத்தை